2 நாளாகமத்தின் புஸ்தகம், 2 Chronicles, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். 2 Chronicles chapter 26 verse 12 to 5. உசியா ராஜாவாகிற போது 16 வயதாய் இருந்து 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேம் நகரத்தாளான அவன் தாயின் பேர் எக்கோலியாள். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களில் தேவனை தேட மனதிணங்கியிருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய திருக்கரங்களிலே இந்த வார்த்தைகளை அடியான் ஒப்பு கொடுக்கிறேன். தேவரே, தயவாய் இந்த வார்த்தைகளை கரத்தில் எடுத்து ஆசீர்வதித்து சத்தியத்துக்குள்ளே நடத்தி இந்த வசனம் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்ற வேண்டிய கிரியைகளை கர்த்தர் நிறைவேற்றும்படி அடியான் ஜெபிக்கிறேன். பூரண கிருபை உண்டாயிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாக்கியத்தினுடைய 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தினுடைய பாகம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை தேடின நாட்களிலெல்லாம் அவன் காரியங்கள் தேவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்கச் செய்ய வேண்டும். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று எழுதியிருக்கிறது போல கர்த்தர் நம்முடைய கையின் கிரியைகளை வாய்க்க பண்ண வேண்டும். கர்த்தர் நம்முடைய மன விருப்பங்களை வாய்க்க பண்ண வேண்டும். கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ண வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது, எப்போ ஆண்டவர் வந்து அவன் காரியத்தை வாய்க்க பண்ணினார் என்று சொன்னால், அவன் கர்த்தரை தேடுவதற்கு மனதிணங்கி இருந்தான். அவன் எவ்வளவு காலம் கர்த்தரை தேடினானோ அந்த காலங்கள் எல்லாம் அவன் காரியங்களை ஆண்டவர் வாய்க்கச் செய்தார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. நான் நினைக்கிறேன், தேவன் நம்முடைய காரியங்களை வாய்க்கச் செய்ய வேண்டுமானால் நாம் யாராய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தை நான் யோசித்து கொண்ட வேளையிலே கர்த்தருடைய தாசனாகிய தாவீது தன்னுடைய முதிர்ந்த வயதிலே தன்னுடைய குமாரனாகிய சாலமோன் இடத்திலே தன்னுடைய உத்தரவாதங்களை ஒப்பு கொடுக்கும்போது அவனுக்கு ஒரு ஆலோசனையை சொன்னதை நீங்கள் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்திலே அதிகாரிகள் தன்னுடைய குமாரன் ஆசாரியர்கள் எல்லாரையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆலோசனைகளை அவர் கொடுக்கிறார். 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே சாலமோனை பார்த்து, என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் அவர் தென்படுவார்.
நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை கைவிடுவார். தன் மகனுக்கு 3 ஆலோசனைகளை அங்கே கொடுக்கிறார். முதலாவது, உன் பிதாவின் தேவனை நீ அறிய வேண்டும். இரண்டாவதாக, உற்சாக மனதோடு நீ அவரை சேவிக்க வேண்டும். மூன்றாவதாக, நீ அவரை தேட வேண்டும். நன்றாக கவனியுங்கள். முதலாவது நீ என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, உன் பிதாவினுடைய தேவனை நீ அறிய வேண்டும். நீ அறியணும். உன் அப்பா ஒரு தேவனை அறிஞ்சு வச்சிருந்தாரு. அந்த அப்பா என்ன சொன்னார்னா, தேவனே நீர் என்னுடைய தேவன் என்று சொன்னாரு. நீ அந்த தேவனை நீ அறிய வேண்டும். அப்ப நான் சொல்லுகிறேன், தாவீதுடைய குமாரனாக சாலமோன் பிறந்து ஒரு பக்தி உள்ள, ஒரு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட, ஒரு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்ததுனால அவன் தேவனை அறிந்தவனாய் இருந்திருப்பானால் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தேவனை அறிகிறது என்பது ஒரு தகப்பனால் வருகிற ஒரு அனுபவம் அல்ல. கிறிஸ்தவம் குடும்ப சொத்து அல்ல, பரம்பரை சொத்து அல்ல. எங்க அப்பா கிறிஸ்தவரே, அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். எங்க அப்பா ஆபிரகாம், அதனாலே நீங்கள் ஆபிரகாம் பிள்ளைகளாக இருக்கிறதுனாலே நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளிகள் அல்ல. ஆபிரகாம் எங்க அப்பான்னு சொல்லிக்காதீங்க. பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாயிருப்பான். நீங்கள் பிசாசினுடைய பிள்ளைகள் என்று இயேசு சொன்னார். ஆபிரகாமுடைய பிள்ளைகள் பிசாசின் பிள்ளைகளாய் வளர்ந்தார்கள். ஆனால் அதனால்தான் தாவீது சொன்னாரு, மகனே, நீ ஆண்டவரை தேடணுமானா உங்க அப்பா ஒரு தேவனை அறிஞ்சு வச்சிருந்தாரு பாரு, அவரை நீ அறியணும். நான் சொல்லுவேன், ஆபிரகாம் ஒரு தேவனுடைய சிநேகிதன். ஈசாக்கு, யாக்கோபே சொல்லுகிறார், என் தேவனுடைய பயபக்திக்கு உரிய, ஈசாக்கினுடைய பயபக்திக்கு உரியவர் என்று யாக்கோபு பெயரிட்டான். தன் தகப்பன் யாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த யாக்கோபு அறிஞ்சு வச்சிருந்தான், எங்க அப்பா தேவன் மேல பயமும் பக்தியும் உள்ளவர். ஆனால் நீங்கள் யாக்கோபுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு எத்தனாக இருந்தான். தகப்பனை ஏமாத்தினான், சகோதரனை ஏமாத்தினான், கடைசியாக எல்லாம் ஏமாற்றி முடிவில் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓட வேண்டியதாக வந்தது. வீட்டை விட்டு ஓட வேண்டியதாக வந்தது. அப்பொழுது ஆண்டவர் அவன் யாக்கோபு ஒரு தனிமையான இடத்தில் தன் கல்லை தலையிலே வைத்து கொண்டு தனிமையாய் படுத்திருக்கும் பொழுது ஒரு தரிசனத்தை அவன் பார்த்தான். வேதம் சொல்லுகிறது, வானத்துக்கும் பூமிக்கு நடுவாக இந்த ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது. தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள் என்பதை நீங்கள் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்து சம்பவங்களை நீங்கள் நீண்ட சம்பவத்தை நீங்கள் வாசிக்கலாம். இவன் படுத்திருக்கும் போது தரிசனத்தை பார்க்கிறான். மேலே தேவன் நின்று கொண்டிருக்கிறார். அங்கிருந்து சொல்லுகிறார், நான் உன்னுடைய பிதாக்களின் தேவன், ஆபிரகாம் ஈசாக்கின் தேவன். நீ படுத்திருக்கிற பூமியை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு பண்ணினார். அவன் ஆண்டவரை பார்த்து சொன்னான், இது எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, மெய்யாகவே இந்த ஸ்தலத்திலே தேவன் இருக்கிறார் என்று சொல்லி அதற்கு பெத்தேல் என்று பெயரிட்டு அவன் சொன்னான், நான் போகிற வழியெல்லாம் என்னோடு நீர் கூட இருந்து எனக்கு அப்பமும் எனக்கு எல்லா வஸ்திரமும் எல்லாம் எனக்கு தந்து என்னை பாதுகாத்து நான் திரும்பி சமாதானத்தோடு திரும்பி வர செய்தால் அப்பொழுது நீர் எனக்கு தேவனாய் இருப்பீர் என்று ஆண்டவரை பார்த்து ஜெபம்.
ஆண்டவர் எப்போ தேவனாக இருப்பார்னா, தரிசனம் பார்த்த போது இல்லை, அவரோடு அவன் பேசின பொழுதல்ல, எப்போ அவர் ஆண்டவரை எனக்கு தேவனாக எப்போ மாறுவீர்னு கேட்டீங்கன்னா, எனக்கு உண்ண உணவு தரணும், உடுக்க உட தரணும், நான் போகிற வழியெல்லாம் என்னை காப்பாற்றணும், நான் இப்போ சண்டை போட்டு ஓடுறேன், என் உயிரை பயந்துட்டு ஓடுறேன், நான் என்றைக்காயிலும் ஒரு நாள் சமாதானமாக நான் திரும்பி எங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டா அப்பொழுது நீர் எனக்கு தேவனாய் இருப்பீர். இப்போ இல்லை, 20 வருஷம் கழித்து அவனை தேவன் ஆசீர்வதித்து அவன் மனைவி பிள்ளைகளோடு திரும்பி வரும்பொழுது கூட அவன் சொன்னான், என் பிதாக்களின் தேவன், என்னுடைய அப்பாவின் தேவன் என்னோடு இராவிட்டால் என் தேவன் என்று அவனால் சொல்ல முடியல. அவனுக்கு தேவன் அவனுடைய தேவன் அல்ல, அந்த தேவன் அவன் அறியல. அதற்கு ஒரு காலகட்டம் இருந்தது. நீங்கள் நினச்சிக்காதீங்க, இன்றைக்கு நிறைய சொல்கிறாங்க, நான் ஆண்டவரை பார்த்துட்டேன், பரலோகத்திலேருந்து ஆண்டு இறங்கி வந்துட்டாரு. தரிசனம் தேவனை அறிந்ததுக்கு அடையாளம் அல்ல. தேவனை நீ அறியணும். நீ அறிவது என்று சொல்வது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் என்பதை கிறிஸ்தவ உலகம் முதலாவது அறியணும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. உங்களுக்கு தெரியும், கர்த்தருடைய தாசன் ஆகிய சாமுவேலுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசிப்பீர்களானால் மிக ஆச்சரியமாக இருக்கிறது. நான் அடிக்கடி இந்த வார்த்தையை நான் தியானித்து ரொம்ப ஆச்சரியப்படுகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம், தயவு செய்து 2ஆம் அதிகாரம், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, மன்னித்துக் கொள்ளுங்கள், 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களானால், சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியவில்லை. வேதம் சொல்லுகிறது, சாமுவேல் இன்னும் கர்த்தரை அறியவில்லை. ஏன் சாமுவேல் இன்னும் கர்த்தரை அறியவில்லை என்று சொல்லப்படுகிற காரணம் என்ன? நீங்கள் அவனுடைய ஸ்லாக்கியங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா, அவனுக்கு நீண்ட நேரம் ஜெபிக்கிற ஒரு தாய் இருந்தாள். அவனுடைய அம்மா யார் தெரியுமா? அன்னாள் யார் தெரியுமா? நீண்ட நேரம் ஜெபிக்கிற ஒரு தாய். அந்த அம்மா இருதயத்தை தேவனுக்கு முன்பாக ஊற்றி அதிக நேரம் ஜெபிக்கிற ஒரு தாய் அவனுக்கு இருந்தா. ஆனால் அவன் கர்த்தரை அறியல. ஒரு பக்தி உள்ள குடும்பத்தில் அவன் பிறந்தான், ஆனால் அவன் கர்த்தரை அறியல. வருஷந்தோறும் ஆலயத்துக்கு வருகிற, ஆண்டவருக்கு முன்பாக பலி செலுத்துகிற ஒரு நல்ல குடும்பத்தில் அவன் பிறந்தான், ஆனால் அவன் கர்த்தரை அறியல. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவனுக்கு தேவ சமூகத்திலே கொண்டு வந்து அவனை பிரதிஷ்டை பண்ணி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார்கள். இன்னொரு விதமாக சொன்னால், கிறிஸ்தவ பெயர் இருந்துச்சு, அவன் தேவனை அறியல்ல. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் நான் தாழ்மையாக சொல்வேன், ஆனால் அவனுடைய வாழ்க்கையை நீங்கள் படிப்படியாக வாசித்தால், ஏன் அந்த வார்த்தையை இன்னும் அறியவில்லை என்று சொல்லப்படும் காரணம் கேட்டிங்கன்னா, அவனுடைய வாழ்க்கையிலே தேவனை அறிவதற்கு எத்தனையோ நிலை இருந்தது, பட் அறியலை. நீங்கள் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா 28ஆம் வசனத்தின் கடைசி பாகத்தில் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். எந்த வயசில் பணிஞ்சு கொண்டான் தெரியுமா? இப்போ நம்ம நடத்துகிறபடி சண்டே ஸ்கூல் வயசில். அம்மாவுடைய பால் மறந்த உடனே அம்மா எங்கே கொண்டு விட்டுட்டான்? இன்றைக்கு பெற்றோர் சண்டே ஸ்கூலில் விட மாட்டேன்றாங்க. பால் மறந்துட்டா எங்கே விட மாட்டேன்றாங்க? பள்ளிக்கூடத்தில் விடுவாங்க, சண்டே ஸ்கூலில் விட மாட்டாங்க. ஆனால் இந்த அம்மா பிள்ளையை கொண்டு எங்கே விட்டா தெரியுமா? பால் மறந்த உடனே சண்டே ஸ்கூலில் விடலை, ஊழியத்துக்கு விட்டு போயிட்டா, கோயிலே விட்டு போயிட்டா.
நாம் நினைக்கிறோம் அரை மணி நேரம் சண்டே ஸ்கூலில் கொண்டு விட்டா, ஐயோ பிள்ளை ரொம்ப தொந்தரவு பண்ணுறான் பாஸ்டர், அவனை அடக்கவே முடியலை பாஸ்டர். ஆனால் இந்த பிள்ளை எடுங்க, எத்தனை வயசியா பிள்ளைக்கு பால் கொடுத்துருப்பா? என்னதான் நேசத்தில் பெற்றுட்டாலும், என்னதான் ரொம்ப நாள் கழிச்சு பெற்றுட்டாலும், எவ்வளவு நாளையா பால் கொடுத்துட போறா? பால் மறந்த உடனே எங்க கொண்டு விட்டான்னா, ஒரு கிழமை உட்கார்ந்துருக்கான், ஒரு வயசான தாத்தா, அடங்காத பிள்ளைகள் உள்ள ஒரு இடம். அந்த ஆலயத்திலே அவனை விட்ட போது அவன், மம்மி என்னை விட்டுட்டு போயிடாத, என்னை விட்டு போயிடாத அழல. வேதம் சொல்லுது, அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். சின்ன வயதிலேயே கர்த்தரை பணிந்து கொள்வதற்கு அவன் அறிந்திருந்தான். நீங்க வாசித்து பாருங்க, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் 2ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா பின்னம் பகுதியிலே, அந்த பிள்ளையோ 11ஆம் வசனம், பின்பு எல்கானா ராமாவில் இருக்கிற வீட்டுக்கு போனான். அந்த பிள்ளையோ ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிந்து கொண்டது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு என்ன செய்தானா? எப்போ? அழைப்பு வரட்டும், அழைப்பு வரட்டும். கர்த்தர் அழைக்கவே இல்லை பிரதர், அழைக்கட்டும் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல சொகுசா அனுப்பிச்சு விட்டுருக்கோம் பாருங்க. அது இல்லை, தன்னுடைய தாய் கொண்டு அங்கே விட்ட போது அந்த சின்ன வயதிலே கர்த்தருக்கு என்ன செய்தான்? ஊழியம் செய்தான். நான் நினைக்கிறேன், இந்த மாதிரி ஒரு சின்ன வயசுல ஊழியம் செய்கிற பாக்கியம் யாருக்குமே கிடைச்சதில்லைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் எப்போ ஊழியத்துக்கு வராங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு. இன்றைக்கு ஊழியம் நிறைய பேருக்கு வாசல் எப்போ திறக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு. எல்லாம் வாங்கின சம்பளத்தெல்லாம் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டுட்டு, அதுக்கு ஒரு வட்டி வாங்கிக்கிட்டு, அதுக்கு ஒரு பென்ஷன் வாங்கிக்கிட்டு, அப்புறம் பாஸ்டர் கோயிலேருந்து ஏதாவது விசிட்டிங் போனால் காசு கிடைக்கும், அப்புறம் இப்போ சபையிலேருந்து ஏதாவது கிடைக்கும், அப்போ எல்லாம் ஊழியத்துக்கு வர ரெடி. இன்றைக்கி ஊழியம் என்று சொன்னால் என்னென்னு எனக்கு தெரியல. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. ஊழிய அழைப்பெல்லாம் ஆஃப்டர் பென்ஷன். ஆனால் இந்த பையன் பென்ஷன் வாங்கிட்டு ஊழியத்துக்கு வரல. சின்ன வயதிலே அவன் எங்கே வந்துட்டான்னு சொன்னீங்கன்னா, கர்த்தரை பணிந்து கொண்டான், கர்த்தருக்கு பணிவிடை செய்தான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 18ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்தான்? பணிவிடை செய்தான். அப்படின்னா சணல் நூல் ஏபோத்துன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்தில் போகலாமா வேண்டாமா, இந்த காலம் கேட்குறீங்கல்ல, போகலாமா வரலாமா அப்படின்னு தேவ சித்தத்தை அறிவதற்கு பயன்படுத்தினது ஏபோத். இந்த ஏபோத்தை யார் அணிஞ்சிருந்தா? சாமுவேல். அப்ப இவரு தேவ சித்தத்தை அநேகருக்கு சொன்னாரு. நீ போகாத, நீ போ, செய்யாத அப்படின்னு அடுத்தவங்களுக்கு சொன்னவர். இவர் யார் அறியல. இவர் கர்த்தரை அறியாமலே இவர் அடுத்தவங்களுக்கு வழிகாட்டிக்கிட்டு இருந்தாரு. சணல் நூல் ஏபோத்தை தரித்து கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 21ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டான் கர்த்தருடைய சந்நிதியிலேயே வளர்ந்தான். எங்க வளர்ந்தான்? கோயில்லையே வளர்ந்தாயா? நீ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துட்டு போற, அதுவும் 5 மணி ஆறாதுன்னா 6 மணி தான் உள்ள வர்றீங்க. இவன் அங்கேயே இருந்தாயா? கோயில்லையே வளர்ந்தான். கோயில் பிள்ளை, கோயில்லையே இருந்தாயா? என்ன செய்யல? சரி, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டான் பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமுண்டாக. சொல்லுங்க, எத்தனை பேர் விசுவாசிங்க சொல்லுவீங்க, நான் கர்த்தருக்கும் பிரியமா நடக்கிறேன் பிரதர், மனுஷருக்கும் பிரியமா நடக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொல்ற ஆளுங்க எத்தனை பேர்? கை தூக்க எனக்கு தெரியாது. கை தூக்க சொன்னா எத்தனை பேர் சொல்லுவார்? இன்னைக்கு எத்தனை வாலிய பிள்ளைங்க பெற்றோருக்கு பிரியமா இல்லை?
விசுவாசிங்க தான் சொல்கிறேன். ஆனால் இந்த பிள்ளை கர்த்தருக்கும் பிரியமாக நடந்தான், மனுஷருக்கும் பிரியமாக நடந்தான். இவ்வளவு சிலாக்கியங்களை பெற்ற ஒரு மனுஷன் என்ன செய்யல சொல்லுங்க? கோயிலே வளர்ந்து தேவனை அறியல. என்ன ட்ரெஸ் போட்டான் தெரியுமா? சொல்லுங்க. இந்த வயசுல, சின்ன வயசுல என்ன ட்ரெஸ் போட்டான்னா, ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டான். சணல் நூல் வஸ்திரத்தை தரித்தான். நீங்க எத்தனை விசுவாசிங்க கர்த்தருக்காக தங்களுடைய வஸ்திரங்களை விட்டாங்க? என்னென்ன மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்னென்ன உலகம் என்னெல்லாமோ கொண்டு அதெல்லாம் தூக்கி மாட்டிட்டு கிடக்குறாங்க. உலக ஃபேஷன்கள் எல்லாம் இன்றைக்கு கோயிலில் தான் பார்க்கணும். ஆனால் அவன் யார் தெரியுமா? சணல் நூல் வஸ்திரத்தை தரித்து, ஆசாரியன் தரிக்கிற வஸ்திரத்தை தரித்து வித்தியாசமாய் கர்த்தரை பணிந்து கொண்டான். வேதம் சொல்லுது, அவன் இன்னும் கர்த்தரை அறியவில்லை. நினச்சிக்காதீங்க, கோயிலுக்கு வர்றதுனால பரம்பரையாக எங்கள் அப்பா அம்மா கோயிலுக்கு வராங்க. நிறைய பேருக்கு என்ன அறிஞ்சிட்டாங்கன்னா, எப்படி கர்த்தரை அறிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால், பரம்பரையாக கோயிலுக்கு வந்தாங்க, அப்படியே வந்தாங்க, பெந்தகோஸ்தே கோயிலே வந்துட்டாங்க. ஆகினால என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. இன்றைக்கு எப்படி பரம்பரை கிறிஸ்தவர்கள் என்று உலக சபைகளை பற்றி சொல்லுகிறோமோ, அதே போல பெந்தகோஸ்தே சபைகளும் இன்றைக்கு எப்படி மாறிக்கொண்டு வருதுன்னு கேட்டீங்கன்னா, பரம்பரை சபைகளாக மாறி வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போனோம், ஒரு கடமையை செய்யணும். அப்பா கோயிலுக்கு போறார், நானும் கோயிலுக்கு போனோம். அப்பா கோவிந்தானா நானும் கோவிந்தான்னுவேன், அப்பா கையை தூக்குனா நானும் கையை தூக்குவேன். ஒரு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை என்னவா போயிடுச்சுன்னா, பரம்பரையா போயிடுச்சு. எங்க அப்பா ஆபிரகாம், எங்க அப்பா பிஷப்பு, எங்க அப்பா பாஸ்டர், எங்க அப்பா என்று சொல்லியே காலங்களை ஓட்டி கொண்டு விட்டார்கள். அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தரை அறியவில்லை. நீங்க நல்லா அறிஞ்சுக்கணும், இது கிறிஸ்தவ ஜீவியம் பரம்பரை சொத்தல்ல. பல நாளாய் ஆலயத்துக்கு வந்ததினாலே இங்க நல்லா பிடிச்சிருக்கு பிரதர், அதனால இங்கே இருந்துக்கிறேன், அது கர்த்தரை அறிகிற அறிவல்ல. கர்த்தரை ஒருவன் அறிந்திருக்கிறான் என்று சொல்லணுமானா, இந்த சாமுவேல் வாழ்க்கை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்லுகிற இதுவரைக்கும் அவன் அறியல. அவன் எப்போ அறிஞ்சான் என்று கேட்டீங்கன்னா, 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் அருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தன்னை என்ன செய்தார்? அப்ப எப்ப அறிஞ்சான்னு கேட்டீங்கன்னா, தரிசனத்திலே அல்ல. தேவனை ஒருவன் எப்படி அறிய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காட்ஸ் வேர்ட், அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட வசனம். நீங்க அறியணும், நீங்க கர்த்தரை எப்படி அறிஞ்சீங்கன்னு சொன்னா, வியாதியில் சோமானதுனாலையோ அற்புதம் நடந்ததுனால இல்லை, உங்களை சந்தித்த ஒரு வசனம் இருக்கு. நீங்க அது இல்லை, அனுபவம் இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு ஆபத்தானது. நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? நீங்க எப்படி தேவனை அறிஞ்சீங்க? தேவனுடைய வசனம். வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்க பாருங்க. எபேசியர் 1:13, நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷத்தின் சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது. நீங்க எப்படி விசுவாசி ஆனீங்க? ரட்சிப்பினுடைய சத்திய வசனத்தை நீங்கள் கேட்டு. ஆகையினாலே தான் நீங்கள் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. 1 பேதுரு 1:23.
அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்து. நல்லா கவனிங்க, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ள, நல்ல கவனிங்க, என்றென்றைக்கும் நிற்கிறது ஜீவன் உள்ளது தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே நீங்கள் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டீர்கள். அப்படின்னா நீங்க மறுபடியும் பிறந்தீங்க. ஒரு கிறிஸ்தவனாக நீ எப்படி பிறந்தன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று அழிவில்லாதது, என்றென்றைக்கும் நிற்கிறது, அந்த வசனம் ஜீவன் உள்ளது. அந்த ஜீவன் உள்ள வித்தினாலே நீங்க என்ன செய்தீங்க? ரட்சிக்கப்பட்டீங்க. நீங்க மறுபடியும் பிறந்தீங்க. நீங்க ஆண்டவருக்குள்ள வந்தீங்க. ஆகையினாலே தான் 1 யோவான் நீங்கள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, தேவனாலே பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான், ஏனென்றால் அவருடைய வித்து எங்க இருக்கு? என்ன வித்து? என்ன வித்து? வசனமாகிய வித்து, அழிவில்லாத வித்து, என்றென்றைக்கும் நிற்கிற வித்து. இந்த வித்து உள்ள இருக்கிறதுனாலே மனுஷன் என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னா, பாவம் செய்ய முடியாது. இன்றைக்கு தேவனை அறிந்தவர்கள், தேவனை ஆராதிக்கிறவர்கள், தேவனுடைய ஆலயத்துக்கு ஒழுங்கா வருகிறவர்கள், பக்தி உள்ள பெற்றோரை உள்ள பிள்ளைகள் ஏன் பாவம் செய்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு அறிவு இருக்கு, ஆனால் என்ன இல்லைன்னா உள்ள வித்து இல்லை. இந்த வித்து அழியில்லாதது, இந்த வித்து ஜீவன் உள்ளது. இந்த வித்து என்ன செய்யணும்? ஜீவன் இருக்கிறதுனாலே இந்த வித்து என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா, இது வளரும். இந்த வித்து என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, இது வளர்ந்து கனி கொடுக்கும். ஆகையினாலே தான் சங்கீதக்காரன் சொன்னா, உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன் என்று சொன்னான். எதை வச்சேன்னா, உம்முடைய வசனம், உம்முடைய வாக்கு. நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. இன்னைக்கு நிறைய பேர் கோயிலுக்கு எப்படி வந்துட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ கோயிலுக்கு வந்தாங்க, ரொம்ப நல்லா பிடிச்சிருக்குங்க, நல்ல பிரசங்கம் இருக்குங்க, ஆனால் உன்னை சந்தித்த வசனம் என்ன இருக்கு? உன்னை ரட்சித்த வசனம் என்ன? உன்னை தேவனண்டை இழுத்த வசனம் என்ன? அந்த வசனம் என்ன வசனம் தெரியுமா? அழிவில்லாத வசனம். அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற வசனம். அது ஜீவன் உள்ள வசனம். தேவன் வசனத்தில் தான் கிரியை செய்கிறார். நான் நினைக்கிறேன் 50 ஆண்டுக்கு முன்பதாக நான் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். நான் அதுவரை கிறிஸ்தவன் தான். கிறிஸ்தவ ஆலயத்துக்கு போனேன், கிறிஸ்தவ பைபிள் இருந்துச்சு, இந்த வேதத்தை நான் வாசித்தேன், எத்தனையோ பிரசங்கத்தை நான் கேட்டேன். எங்களுடைய வீட்டில் முன்னால் சொல்வேன், ஆனால் இங்கே தான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆராதனை, கிராமத்தில் டெய்லி ஆராதனை. சாயங்காலம் பெல் அடித்தா கோயிலுக்கு போகாம சோறே கிடையாது, வீட்டில் ஆகாரமே கிடையாது. டெய்லி ஈவினிங் ஆலயத்தில் போய் கோயில் மணி அடித்த உடனே நீங்கள் டியூஷனுக்கு போகிற மாதிரி ஆலயத்துக்கு போகணும், அங்கே போய் தேவனை ஆராதிக்கணும். டெய்லி பிரசங்கம் கேட்டேன். நோ சேஞ்ச். கிறிஸ்தவனாக வளர்ந்தேன், கோயரில் இருந்தேன், பாட்டு பாடினேன், என்னெல்லாமோ கிறிஸ்தவ கடமைகளை நிறைவேற்றினேன். அவங்க கடமையின்படி ஞான ஸ்நானம் எடுத்தேன், திடப்படுத்தல் படித்தேன், சபையில் அங்கத்தினர் கார்டை வாங்கினேன். நோ சேஞ்ச் லைஃப். ஆனால் என்னுடைய 21வது வயதில் முதல் முறையாக ஒரு தேவனுடைய ஆலயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்டேன். இதுவரைக்கும் எத்தனையோ வார்த்தை கேட்டேன், ஆனால் அன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விதை விழுந்தது. வாலிபனே, உன் இளமையிலே நீ சந்தோஷப்படு, உன் கண்ணின் காட்சிகளிலே நெஞ்சின் வழிகளிலே நட, ஆனால் இவை எல்லாவற்றிலும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு நிறுத்துவார் என்பதை நீ அறி
என்று பேசின அந்த வார்த்தை என் உள்ளத்தை சந்தித்தது. நான் அழுதேன், என் இருதயம் உடைந்தது, நான் கதறினேன், அவைகளை தூக்கி எறிந்தேன். என்னுடைய பாவ காரியங்கள் என்னை விட்டு விலகினது. ஐ எம் எ செயின் ஸ்மோக்கர். ஒரு நாளைக்கு நான் பல சிகரெட்டுகளை நான் குடித்தேன். நான் சொல்வேன், ஆனால் பாம்பேல இருந்து சென்னைக்கு திரும்ப வரும்போது நான் அடிக்கடி ஸ்மோக் பண்ணுறதை பார்த்துட்டு ஒரு தம்பி வந்து எனக்கு போட்டி போட்டான். நம்ம 2 பேரும் போட்டி போடலாமா, யார் அதிகமான சிகரெட்டு குடிக்கிறான்னு சொல்லி. 2 பேரும் போட்டி போட்டு அதுக்கு 100 ரூபாய். அப்போவே 1966 பந்தய பொருள் 100 ரூபாய். அந்த 100 ரூபாயை போட்டி போட்டு சில மணி நேரத்துக்குள்ளே அவன் என்னை மன்னிச்சுக்க 100 ரூபாய் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அவன் 100 ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டான். சிகரெட்டு குடிச்சு பந்தயத்தில் நான் பரிசு வாங்கினவன். செயின் ஸ்மோக்கர். என்னுடைய தீமையான பழக்கங்கள் அவ்வளவு இருந்தன. ஆனால் ஒரே ஒரு வசனம் என் வாழ்க்கையில் வந்தது. அன்றையோடு என் சிகரெட்டு போச்சு, அன்றையோடு சினிமா போச்சு. இன்னைக்கு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கான், பிரதர் நான் வந்து ட்ரை பண்ணுறேன், ஐ ட்ரை. மண்ணாங்கட்டி ட்ரையா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? இவர் ட்ரை பண்றாராம் விடுறதுக்கு. ஐ ட்ரை, சாபர வரைக்கும் ட்ரை பண்றான். எப்பயா விட போற? என் கோயிலில் பாடுவோம், ஐயா நான் ஒரு மாபாவி இறங்குவீர் எனக்கு. எப்போ பாடுறான்? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஐயா பாவி. எப்போதையா நீ பரிசுத்தமாக போற? எப்போதான் நீ இது பாட போற? நாங்கள் பாவம் செய்தோம், நாங்கள் நீதியை புரட்டினோம், இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அந்த ஒரே ஒரு நாளுங்க 100 சிகரெட்டு போயிடுச்சு, சினிமா போயிடுச்சுங்க. எதனால தெரியுமா? பிரசங்கம் இல்லை, ஒன் வேர்டு. அன்றைக்கு என்ன பிரசங்கம் பண்ணார் எனக்கு தெரியாது, அன்றைக்கு பிரசங்கம் என்னன்னு தெரியாதுங்க. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை என் உள்ளத்தில் பிரவேசிச்சு இந்த 50 ஆண்டுகளாக என்னை பிடிச்சு நிறுத்திக்கிட்டு இருக்கு. வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் கண்ணின் காட்சிகளில் நட. ஆனால் தேவன் நியாயத்தில் கொண்டு வருவார். என் கண்ணை எப்படி காப்பாற்றிக்கிட்டேன்னு தெரியுமா? என் வாலிபத்தை நான் எப்படி காப்பாற்றிக்கிட்டேன்னு தெரியுமா? யாரோ என்னை பார்த்துருவாங்க, யாரோ என்னை பிடிச்சிருவாங்க, பாஸ்டர் என்னை கேட்டுருவாரு. இல்லை இல்லை, வசனம் உள்ள அடிச்சுக்கிட்டே இருக்கு. நியாயம் தீர்ப்பார், ஜாக்கிரதை. உன் கண்ணின் காட்சிக்கு இடம் கொடுத்துறாத, உன் இருதயத்தின் வழியில நடந்துராத. ஏன்னால் ஜீவன் உள்ளது, அது பேசும், அது வளரும், அது எச்சரிக்கும், அது உணர்த்தும், அது பரிசுத்தப்படுத்தும். இன்றைக்கு ஏன் பெந்தெகோஸ்தே உலகம் சீரழிஞ்சு போச்சு? நீ பெற்ற வசனம் உனக்குள்ள வளருதா? நீ பெற்ற வித்து உனக்குள்ள இருக்குதா? அந்த வித்து அவனுக்குள்ளே இருக்கிறதுனால் பாவம் செய்ய மாட்டான். இன்றைக்கு நல்ல பக்தி உள்ள பெற்றோருடைய பிள்ளைகள் என்ன தாறுமாறாய் நடக்கிறார்கள். நல்ல பக்தி உள்ள பெற்றோருடைய பிள்ளைகள் குடிகாரர்களாக இருக்கிறார்கள், தேவனற்றவர்களாக இருக்கிறார்கள். நான் சொல்லுவேன், எசேக்கியா தேவனை மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனை போல் ஒத்த ஒரு ஒருத்தன் அவனுக்கு முன்னாலே இல்லை, அவனுக்கு பின்னாலே இல்லை. ஆனால் அவன் புள்ள மனாசே தேசத்தையே விக்கிரகத்தால் நிறைச்சான். அவங்க அப்பா விக்கிரகத்தை ஒழிச்சாரு, மனாசே விக்கிரகத்தை உண்டாக்குறான். அந்த கோபாக்கினை தேசத்தை விட்டு அகற்றவே முடியல. எவ்வளவு துக்கமான ஒரு காரியம். இன்றைக்கு எத்தனை பாஸ்டருடைய பிள்ளைங்க கம்யூனிஸ்ட் தீவிரவாதியா இருக்கிறான். எத்தனை தீர்க்கதரிசிகளுடைய பிள்ளைகள் ஊர் சுற்றுகிறாங்க. ஏன்? அவங்க என்ன செய்யலன்னு சொன்னா தேவனை அறியல. அவங்களுக்கு என்ன கிடைக்கலன்னு சொன்னா வசனம் கிடைக்கல. விசுவாசிகள் நல்லா கவனிச்சுங்க. நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? பல நாள் கோயிலுக்கு வந்ததுனாலயா? உன்னை ரட்சித்த வசனம் என்ன? உன்னை மீட்ட வசனம் என்ன? அந்த வசனம் உன்னை ரட்சிக்கும். அந்த வசனம் உன்னோடு பேசும். அந்த வசனம் உன்னை உணர்த்தும். நீ பாவம் செய்ய மாட்டாய்.
நீ பாவம் செய்யாம இருக்கணுமானா அந்த வித்து உனக்குள்ள இருக்கணும். அவன் தேவனால் பிறந்தவன், மறுபடி பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். நான் சொல்லுவேன், ஆதி சபை பெந்தகோஸ்தே சபையாக வளர்ந்த சபை கால கிரமங்களிலே கத்தோலிக்க சபைகளாக, ஆங்கிலிக்கன் சர்ச்சாக, நடைமுறை சபையாக போய்விட்ட காரணம் என்னவென்று கேட்டால், ஆதி சபை வசனத்திலே வளர்ந்தது. பிற்காலம் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அனுபவத்திலே வந்தது, அறிவிலே வந்தது, வசனத்தில் வரல. உங்களுக்கு எனக்கும் தெரியணும், ஒரு வசனம், ரட்சிப்பின் வசனமாகிய வசனத்தை கேட்டு இந்த வித்து எனக்குள்ள இருக்குமானால் அந்த வித்து என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா, கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையை உன்னுடைய வாழ்க்கையிலே தரும் என்பதிலே சந்தேகமே இல்லை. மகனே, உன் பிதாவின் தேவனை அறிந்து நீ என்ன செய்யன்னு கேட்டீங்கன்னா, உற்சாக மனதோடு சேவிக்கணும். நீ தேவனை அறிஞ்ச அப்படின்னு சொன்னா உனக்கு என்ன வந்துடணும்னு கேட்டீங்கன்னா, உற்சாகம் வந்துடணும். தேவனை உற்சாகமா சேவிக்கணும். ஆண்டவரை உற்சாகமா சேவிக்கணும்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்க 2 நாளாகமம் 2 Chronicles 2 நாளாகமம் 17:6 பாருங்க. கர்த்தருடைய வழிகளிலே அவனுடைய இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான். ஒருத்தன் உற்சாகமா இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் என்ன? அகற்ற வேண்டியது அகற்றுவான். உற்சாகமா இருக்கான்னு அங்கே போய் டாக்ஸ் கொடுத்தான், அங்கே போய் அதை செய்தான், இதை செய்தான், இதெல்லாம் இல்லை. உற்சாகம் ஒருவன் வாழ்க்கையில் வந்ததுன்னா அவன் என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் அகற்ற வேண்டிய எல்லாவற்றையும் அகற்றுவான். அதுக்கு அப்புறம்தான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அறி, 2வது சேவி, 3வது தேடு. அப்போ தேடுதல் எப்போன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் தேவனை அறிஞ்சிக்க, 2வது வாழ்க்கையில் அகற்ற வேண்டியது அகற்றிக்க, அதுக்கு அப்புறம்தான் நீ தேவனை தேடு. நீ தேவனை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். நீ அந்த தேவனை தேடினால் உன் காரியத்தை எல்லாம் தேவன் வாய்க்க பண்ணுவார். நீங்கள் பாருங்கள், அந்த வேதத்தை வாசித்தீங்கன்னா தேவனை தேடுகிறவர்களுக்குள்ள ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்கு. நான் இது சப்ஜெக்ட் இல்லை, பட் அது பாயிண்டாக மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் வாசித்த 1 நாளாகமம் 28:9 தேடினால் தேவன் உனக்கு தென்படுவார். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21ஆம் 22ஆம் வசனத்திலே கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவருடைய தயவுள்ள கரம் அவர்களுக்கு நன்மையாய் அவர்கள் மேல் இருக்கும். தேவனை தேடினால் தேவன் தென்படுவார். நீ தேவனை தேடினால் கர்த்தருடைய கரம் உன்மேல இருக்கும். அந்த கரம் என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா, உனக்கு நன்மை செய்யும். சங்கீதங்கள் 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் என்ன செய்யாது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா கிடந்தாலும் கர்த்தரை தேடுகிற மக்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே நீ கர்த்தரை தேடுவாயானால் உனக்கு கூட கொடுக்கப்படும். உன்னுடைய ஜீவனுக்குரியது, உன் சரீரத்துக்கு உரியது, இதெல்லாம் கொடுக்கப்படும்னு சொல்லல, கூட கொடுக்கப்படும். எக்ஸ்ட்ராவா தேவன் உனக்கு தருவார். எப்போன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரை தேடும் போது. 2 நாளாகமம் 15 2 Chronicles 15:15 நீங்க வாசித்தீங்கன்னா, நீ கர்த்தரை அவன் தேடின போது அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். பீஸ். அப்ப கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு இத்தனை ஆசீர்வாதம் இருக்கு. சமாதானம், எக்ஸ்ட்ரா போனஸ், அவன் தேவையை சந்தித்து மீதியாய் எடுக்கிற அளவுக்கு கர்த்தரை அவனை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரம் அவனோடு இருந்து அவனுடைய நன்மையாய் காரியங்களை நடத்துகிறது.
கர்த்தர் அவனுக்கு தென்படுவார். ஒரு நன்மையும் குறைவில்லாத ஒரு வாழ்க்கை யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா கர்த்தரை தேடுறவர்களுக்கு. நல்லா கவனிங்க. இன்றைக்கு நேரம் ஆயிடுச்சு, எனக்கு இன்ட்ரடக்ஷனே டைம் ஆயிடுச்சு. எனக்கு இப்போ செய்திக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் எனக்கு நேரம் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. கர்த்தருடைய நாமத்துக்கு மயமே உண்டாவதா. நான் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தனை கொண்ட போது ஒரு சில நான் இன்றைக்கி பெரிய விளக்கமாக பிரசங்கம் பண்ணலை. பட் நீங்கள் வீட்டில் போய் நல்ல விளக்கமாக யோசிங்க. கர்த்தர் நமக்கு தென்பட வேண்டும் ஆனால் எப்படி தேடணும்? கர்த்தரை நீங்கள் எப்படி தேடினால் உங்களுக்கு தென்படுவார் என்பதற்கு சில வசனங்களை நான் சீக்கிரமாக என் சமயத்துக்குள்ளே நான் தருகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை. நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். அன்றைக்கு இது எங்கெல்லாம் தெரிஞ்ச வசனம் எல்லாருக்கும். யாரெல்லாம் ஆண்டவரை சிநேகிக்கிறாங்களோ அவர்களை எல்லாம் ஆண்டவர் சிநேகிக்கிறார். ஆனால் ஆண்டவரை யார் கண்டுபிடிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகாலையிலே தேடுகிறவர்கள் கண்டுபிடிப்பார்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ தேவனை தேடுகிறார். ஏசாயா சொன்னார். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை என்ன செய்யுங்க? கர்த்தரை ஒரு கண்டடையத்தக்க சமயம் இருக்கு, அதில் தேடுனா அவர் காணப்படுவார். பொதுவாக நீங்கள் எல்லாரும் அறிஞ்சு வச்சிருக்கிறீங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, பாஸ்டர் நாங்கள் காலமே எழும்பி ஆண்டவரை தேடுறோம், ஆனால் எங்கள் காரியம் வாய்க்க மாட்டேங்குது. அதிகாலமே எழும்புகிறோம், காலமே ஜெபம் பண்ணுறோம், ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுறோம், ஆனால் ஒன்றும் வாய்க்க மாட்டேன். இன்றைக்கு இந்த அதிகாலை ஜெபம் என்கிறதை 3 குறிப்புகளை நான் சுருக்கமாக நான் சொல்லி, அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிறேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அது என்ன அனுபவம்? சும்மா காலையிலே எழும்பி கூச்சல் போடுறதில்லை. காலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டுபிடிப்பான். தேவன் நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் இந்த வாழ்க்கைக்குள்ளே வருவீங்கன்னா நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை பழக்கத்தை யார் வச்சிருந்ததில் மிக முக்கியமானவன் யாருன்னு கேட்டிங்கன்னா சங்கீதக்காரர். சங்கீதங்களின் புஸ்தகம் 63ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே நான் உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உம்மிலே தாகமாய் இருக்கிறது, என்னுடைய மாமிசம் உம்மை வாஞ்சிக்கிறது. நான் காலையில் உம்மை தேடுறேன். நீர் யாருடைய தேவன்னா, நீர் என்னுடைய தேவன். அவன் ஒரு சின்ன ஒரு அற்பமான கொஞ்சம் ஆடுகளை வச்சு ஒரு வனாந்தரத்தில் வாழ்ந்த ஒரு மனுஷன். நல்லா கவனிங்க. நீங்கள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொன்னால் பரிசுத்தவான்களுடைய அனுபவத்துக்குள்ள வாங்க. ஒரு சாதாரண ஆடு மேய்ச்சவங்க, அவன் முடிவு எங்கே வந்து முடிஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா சிங்காசனத்தில் முடிஞ்சது. மகிமையும் ஐஸ்வர்யமும் நீண்ட ஆயுசும் உள்ளவனாக மகிமையாய் அவன் முடிஞ்சான். ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் அவனுடைய முடிவு மிக மகிமையாக இருந்த காரியங்களில் மிக முக்கியமானது, தேவனே நீர் என்னுடைய தேவன், இந்த ஏர்லி மார்னிங் அதிகாலமே நான் உம்மை என்ன செய்கிறேன்னா உம்மை தேடுகிறேன். அப்போ ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே தேவனை தேட வேண்டிய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஏர்லி மார்னிங், காலை. இந்த காலை என்று சொல்லுகிறதை இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னாச்சுன்னா வழக்கமாகிவிட்டது. அது ரொச்சீன் வழக்கம். எப்படி ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வர்றது வழக்கமோ, எப்படி நம்முடைய காலையில் எழும்பி வேலைக்கு போகிறது வழக்கமோ, அதை மாதிரி காலையில் எழும்பி ஆண்டு 2 வார்த்தை சொல்லி நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுறது ஒரு வழக்கம்.
கிறிஸ்தவத்திலே வழக்கம் என்பதே இல்லை. கிறிஸ்தவம் என்பது ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட முறையிலே உள்ள அனுபவம். கிறிஸ்தவ வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸ். இன்றைக்கு காலை இருக்கிற அனுபவம் நாளைக்கு இல்லை. இன்றைக்கு காலை உள்ள ஜெபம் நாளைக்கு இல்லை. இன்றைக்கு தேவனோடு உள்ள உறவை போல நாளைக்கு இல்லை. தேவன் எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதியது, ஒவ்வொரு நாளும் அனுபவம் புதியது. இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் டேப் ரெக்கார்டர் மாதிரி இந்த முன்னால இந்த ரெக்கார்டு போட்டிருப்பான். அந்த ரெக்கார்டு கீரல் இருக்கும். அந்த கீரலில் முள் அடிச்சுக்கிச்சுன்னா சொன்னதையே சொல்லிக்கிட்டே இருக்கும். வந்தியா வந்தியா, போலியா போலியா. இந்த மாதிரி அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்னன்னா உடைச்சு போன ரெக்கார்டு மாதிரி, சொன்னதையே சொல்லிக்கிட்டு சொன்னதையே சொல்லிட்டு அதே அனுபவம் சுற்றிக்கிட்டே இருக்கு. இல்லை இல்லை, கிறிஸ்தவ வாழ்க்கை டெய்லி பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், தனிப்பட்ட அனுபவம். இது அதிகாலை எழும்பணுமானா என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. சீக்கிரம் வாசிங்க. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. எனக்குள் இருக்கிற என் ஆவியால், எனக்குள்ளே இருக்கிற என்னுடைய ஆவியினாலே அதிகாலையில என்ன செய்வேன்? உம்மை தேடுகிறேன். அதிகாலையில தேடுறதுக்கு என்ன வேணும்? எனக்குள்ளே இருக்கிற ஆவி. என்னுடைய ஆத்துமா ராவெல்லாம் வாஞ்சிக்கிறது. காலையில் நான் எழும்புறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன எழும்புறேன்னு கேட்டீங்கன்னா, என் பிரச்சனை இல்லை, என் பாறை இல்லை, என் தேவை இல்லை. எனக்குள்ள ஒரு ஆவி இருந்து என்ன செய்யுதுன்னா காலமே என்னை எழுப்பிடுச்சு. நான் சொல்லுவேன், நம்ம காலமே எழும்புறதுக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆவி வேணும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, ஒரு சின்ன உதாரணமாக சொன்ன, அடிக்கடி சொல்றதுதான். காலைல 8 மணிக்கு ஸ்கூலு, 7:30 மணிக்கு எழுப்புங்க உங்க பிள்ளைய. போ மம்மி, உடம்பெல்லாம் வலிக்குது. இப்போதான் 7:30, 10 நிமிஷம் படுத்துக்கல மம்மி, விட்டுரு மம்மி, ஒரு 10 நிமிஷம் கடன் போடுவான். தூங்க மாட்டான், எழுத மாட்டான். நீங்க 10 நிமிஷம் கழிச்சு எழுப்புங்களா, இரு மம்மி, இரு மம்மி. அவரை அடிச்சு நீங்க டெய்லி ஸ்கூலுக்கு அனுப்புகிறது. டெய்லி ஸ்கூலுக்கு தான் போறாங்க. ஆனா டெய்லி ஒரு பெரிய போராட்டம் அந்த தாய்க்கு தகப்பனுக்கும், விசேஷமா தாய். அவனை எழுப்பி அவனை இழுத்துட்டு ஓடி போய் அவனை பஸ் ஏத்துறது பெரிய பாடுங்க 8 மணிக்கு. ஆனா மிஸ் சொல்லி அனுப்புறாங்க, நாளை காலையில் மகாபலிபுரம் கூட்டு போறாங்கடா டூர். நாளைக்கு எங்க போகணும்? காலையில் 5 மணிக்கு பஸ். காலையில் 5 மணிக்கு நீ தூங்கிட்டு என்ன தட்டுவா மம்மி, மம்மி மம்மி எழுப்பு மம்மி, உள்ளே எழுப்புறான். ஆனா பாவி 8 மணிக்கு போட்டு உருட்டு 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 எழுத மாட்டான். இப்ப இவன் என்ன எழுப்புறான்? 4 மணிக்கு எழுப்புறான், தூங்க மாட்டான். ஏன்? எழும்பிடுவாங்க. அவனுக்கு ஒரு ஆவி இருக்கு. நாளை காலையில் டூரு, நாளை காலையில் டூரு. அந்த டூரு வாஞ்சையில் அம்மா எழும்பிடுவான். டெய்லி வீட்டுக்காரன் வேலைக்கு போகிறான். அவன் 8 மணிக்கு வேலைக்கு போகணுங்க. நீங்கள் அங்கே இப்போ கேன்டீன் இருக்குல்ல, சாப்பிட்டீங்களேன்? கால் எழுப்புறது கஷ்டமா இருக்குங்க. 8 மணிக்கு புருஷனுக்கு சோறு போடாத ஆளுங்க நாளைக்கு காலையில் 4 மணி வண்டியை பிடிச்சு அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னா 3:30 மணிக்கு சேலத்தில் உட்காந்துருக்கா அம்மா. எப்படி உட்காந்துருக்கா? காலையில் பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் லெமன் ரைஸ், ராத்திரிக்கு சப்பாத்தி எல்லாம் ரெடி. அம்மா எப்படி எழுப்புனாங்க? நீங்க நல்லவங்க. நான் தான் நிறைய பொம்பளைகளை பார்க்கறது.
சில வேளை வீட்டுக்காரரே எழுப்பி காபி போட்டு கொடுத்தா தான் எழும்புவாங்க. அந்த ஆளுங்க காலில் எழும்பிடுறாங்க. எப்படி எழுப்புறாங்க? அம்மா வீட்டுக்கு போகணும். மாமியார் வீட்டு போன எழும்ப மாட்டாங்க, அம்மா வீட்டுக்கு போகணும். உற்சாகம் உள்ளத்தில் வந்துச்சுன்னா, ஆவி வந்துச்சுன்னா காலில் எழும்பிடுறாங்க. தேவையில்லைங்க. நான் சொல்லுவேன், ஏசாயா சொல்றாரு, எனக்குள்ள ஒரு ஆவி இருக்கு. ராத்திரி எல்லாம் அந்த ஆவி தேவனை வாஞ்சித்துக்கிட்டே இருக்கு. காலையில் அந்த ஆவி, சங்கீதக்காரன் சொல்லுவான், குறித்த ஜாமத்துக்கு முன்னாலே எழும்பிடுறேன். அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாலே எழும்பிட்டான். ஒருத்தர் சொன்னாரு, 6 மணிக்கு அலாரம் அடிக்குது, தலைமையில அடிச்சு திரும்ப தூங்குறான். ஏங்க 6 மணிக்கு எழும்புறதுக்கு அலாரம் வைக்கிற சோம்பேறிகள் எத்தனை பேர்? 6 மணிக்கு ஒன்று அலாரம் வச்சு எழுப்பணுமா? நிறைய கிறிஸ்தவனுக்கு இது ஒரு பெரிய வெக்கம். ஆனால் நீ தேவனை கண்டுபிடிக்கணும்னு சொன்னா, அதிகாலை எழும்பணும்னு சொன்னா, உனக்குள்ள ஒரு ஆவி, அந்த ஆவி என்ன செய்துன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன், உன்னை அதிகாலையில் எழும்பி கர்த்தரை தேட பண்ணும். சங்கீதக்கார அனுபவத்தை நீங்கள் வாசித்து எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. சங்கீதக்காரன் நம்ம எத்தனை பேர் இந்த அனுபவத்தை வச்சிருக்கிறோன்னு தெரியல. சங்கீதக்காரன் சொல்லுவான், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 42ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்களை வாசித்தீங்கன்னா, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா தேவனே என் ஆத்துமாவை வாஞ்சித்து கதறுகிறது. அந்த ஆத்துமா வாஞ்சித்து எப்படிப்பட்ட இடத்துல, நான் எல்லாம் வசதியான இடத்துல இல்லை, வறண்ட இடத்துல அது தேடிச்சுது. அப்போ அவன் தேவனை தேடுவதற்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவன் மேல் அவனுக்கு இந்த வாஞ்சை. இந்த வாஞ்சை தான் பாருங்க, சங்கீதம் 5ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில், தேவரீர் என் சத்தத்தை காலையிலே கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். காலையில் நல்லா கவனிங்க, அந்த வாழ்க்கை அனுபவத்தை பாருங்க. நான் உங்களுக்கு விளங்கும்படி சொல்றேன். காலை சங்கீதக்கான அனுபவம், காலையில் கர்த்தரை தேடுவேன்னு மாத்திரம் இல்லை, காலையில் எப்படி வந்தான்? ஆயத்தமாகி. இப்போ நீங்கள் எப்படி வந்தீங்க? காலையில் 5 மணிக்கு ஆயத்தமாக வந்துட்டு பல்விளக்காம வந்துட்டீங்களா? காலையில் 5 மணிக்கு எங்கே போனோம்? இப்போ எப்படி வந்தீங்க? நல்லா பல்ல விளக்கி, நல்லா குளிச்சு, ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு, யாரை பார்க்க வந்தீங்க? ஆயத்தம் வந்தீங்க? ஆயத்தமாக தானே வந்தீங்க, இல்லை ஆயத்தம் எல்லாம் வந்தீங்களா? ஒரு ஆயத்தோடு வந்தீங்க. சங்கீதக்காரன் டெய்லி என்ன செய்தான்? கர்த்தருக்கு முன்ன காலையில் ஆயத்தமாகி காத்திருப்பேன். அப்போ பாருங்க, நம்ம காலையில் எதுக்கு வரோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆயத்தம், தேவனை தேடுறதுக்கு ஒரு ஆயத்தம். நான் அடிக்கடி சொன்னாலும் சொல்கிறேன், இயேசுநாதர் மரிச்சு போயிட்டாரு, கல்லறையில் அடக்கம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ இந்த சகோதரிகள் பாருங்க, லூக்கா 23ஆம் அதிகாரம் கடைசி பகுதியை வாசித்தீங்கன்னா, இந்த சகோதரிகள் அங்கே போய் இந்த கல்லறையை சந்திக்கிறதுக்கு 3 நாளாய் கந்த வர்க்கங்களை ஆயத்தம் பண்ணி கர்த்தருடைய வசனத்தின்படி ஓஞ்சிருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 3 நாளாய் அவங்க ஆயத்தமாக இருந்த ஆயத்தத்தோடு எங்கே வந்தாங்க? கல்லறைக்கு வந்தாங்க. நீ கல்லறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இயேசுநாதர் அங்கே கல்லறை யாரை பார்க்க வந்தாங்கன்னா, செத்து போன இயேசுவை பார்க்க வந்தாங்க. 3 நாளாய் நாரி போன இயேசுவை பார்க்க வந்தாங்க. ஆனால் அதுக்கு எப்படி வந்தாங்க? ஆயத்தத்தோடு வந்தாங்க. முடிவு என்ன தெரியுமா? அந்த இடத்த விட்டு சந்தோஷமா போனாங்க, ஒரு செய்தியோடு போனாங்க. அவர் இங்கே இல்லை, அவர் மரித்தோரில் உயிரோடு எழுந்தார், நீங்கள் அவரை காண்பீர்கள் என்ற செய்தியோடு சந்தோஷமாய் ஓடுனாங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆயத்தமாக வந்தவங்க. ஆனால் அதே ஆளுங்க, நீங்கள் யோவான் 20ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால், அங்கே வீட்டுக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருக்காங்க பேதுருவும் யோவானும். அவனுங்களை தட்டி எழுப்பி இந்த மரியா சொல்கிறா, இயேசு வச்ச இடத்துல இயேசு இல்லை, கல்லறை காலியா இருக்கு அப்படின்னா, உடனே எழுந்து ஓடி வந்தான். ஓடி வந்து கல்லறைக்குள்ள போனாங்க, அந்த துணியை பார்த்தாங்க,
இயேசு இல்லைன்னு பார்த்தாங்க. இந்த பொம்பளை கல்லறைக்குள்ளே போகல, ஆனால் கல்லறைக்குள்ளே போனாங்க. வெறுமையாக வந்தாங்க. ஒரு ஆசீர்வாதத்தை பெறலை, ஒரு வசனத்தை பெறலை, வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை பெறலை, ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கல. இன்னைக்கு அநேகர் ஆலயத்துக்கு வர்றாங்க வழக்கத்தின்படி. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகணும், காலையில் எழும்பி 2 ஸ்தோத்திரம் பண்ணணும், எல்லாம் ரொட்டீன் வழக்கம், எதையுமே அனுபவிக்க முடியல. ஆனால் ஆயத்தமாகி நீ காத்திருந்தால் தேவன் உனக்கு என்ன செய்வார் என்று கேட்டால், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே, நான் ஆயத்தமாகி காத்திருப்பேன். அப்போ நான் சொல்லுவேன், நாம் காலையில் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஆயத்தம், பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தம். காலையில் நீங்கள் எழும்பும்போது உங்களுக்கு தெரியும், 5 மணிக்கு பால்காரன் வருவான். பாத்திரத்தை நீங்கள் க்ளீன் பண்ணி காத்திருக்கிறீங்க, ஒரு ஆயத்தம். அப்புறம் நீங்கள் பாத்திரம் கழுவுறதில்லை, பாத்திரம் கழுவி ரெடியாக இருக்கு, பால்காரன் வந்து ஊற்றணும். ஆண்டவர் வந்து நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்மேல் ஊற்றுவதற்கு நாம் காலையில் நம்முடைய துருத்திகளை கழுவி வச்சிருக்கோமா? நம்மை சுத்திகரித்து வச்சிருக்கோமா? ஆண்டவர் அதான் சொன்னார், யாத்திரா 19ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனத்தில், நீங்கள் 3 நாளாய் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க? ஆயத்தமாயிருங்க, நான் உங்களுக்கு தரிசனமாவேன். அப்போ கர்த்தாவே ஆயத்தமாகி காத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு ஆயத்தம். ஆண்டவருக்கு முன்பாக என்னை காலையில் என்னை ஆயத்தம் பண்ணி என்னை பரிசுத்தமாக வைத்து கொண்டு. பாருங்க, யோசுவா ஆயப்பன் தோத்து போன வேளையில் அவன் அழுது கொண்டிருந்தான். ஆண்டவர் சொன்னார், எழும்பப்பா, பண்டம் பாடிக்கலாம் ஒழிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் 16ஆம் வசனங்களை வாசித்தீங்கன்னா, அதிகாலமே யோசுவா எழுந்து அந்த சபையை பரிசுத்தம் பண்ணினான். அப்போ நான் சொல்லுவேன், கர்த்தரை சந்திக்கிறதுக்கு முன்னால் நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க? வழக்கத்தின்படி அல்ல. இங்கே நிறைய பேர் வழக்கம், காலில் எழும்பின உடனே முக்காடு போட வேண்டியது, காலில் எழும்பின உடனே முழங்கால் போட வேண்டியது, ரொட்டீன். ஆனால் காலையிலே நான் ஆயத்தமாக வச்சுருக்கிறேன்னா, ஒரு முறை நான் சம்பவத்தை வாசித்தேன். மிஸ்டர் ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது ஐஜியாக அவர் பேர் நான் மறந்துட்டேன், அவர் பேரை மறந்துட்டேன், ஐஜியாக இருந்தார். அப்போது காலையில் ஐஜியை பார்க்கணுன்னு சொல்லி அவருக்கு நோட்டு போச்சு, நைட் நோட்டு போச்சு, காலையில் பார்க்கணும். அவர் நேரம் வந்தார், ஐஜி வந்தார். எப்படி வந்தார்னா, நல்லா சஃபாரி ஷூட் போட்டு டீக்காக வந்தார். ராஜாஜி ஒரு முறைச்சாராம். முறைச்சிட்டு, நான் ஐஜியை பார்க்கணும், ஐஜியை வர சொல்லுன்னு சொன்னார். சொன்னாரா, ஐயா நான் தான் ஐஜி. நோ மேன், ஐ வாண்ட் ஐஜி அப்படின்னாராம். இவருக்கு ஒன்றும் புரியலை. அப்புறம் சொன்னாராம் ராஜாஜி, அடுத்து சொன்னாராம், ஐ வாண்ட் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அப்படின்னாராம். இவருக்கு அப்பந்தான் தட்டிச்சு. எஸ்கியூஸ் மீ சார். நேராக போயிட்டு, அவருக்கு நியமிக்கப்பட்ட ஒரு ட்ரெஸ் இருக்கு, அவர் சஃபாரியும் போடலாம், ஷூட்டும் போடலாம், அவர் உலகத்தில் எவ்வளோ ஹையஸ்ட் ட்ரெஸ்ஸும் போடலாம். ஆனால் ஐஜிக்கு அடையாளம் ஒரு காக்கி சட்டை இருக்கு. ஒரு காக்கி சட்டையை போட்டு நின்று சல்ட் அடித்தா இவர் எழும்பி நின்று தேங்க்யூ உட்கார்ந்தாராம். நீ எப்படி வந்த என்கிட்ட வர்றதுக்கு? உன் தகுதி இருக்கு, உனக்கு நல்ல என்னெல்லாமோ போட தகுதி இருக்கு. ஆனால் ஏன் முன்னால் நீ ஒரு ஐஜியாக வரணுமானா உனக்கு அளிக்கப்பட்ட ஒரு ஆயத்தம் இருக்கு, நீ அதோட வரணும் என்கிட்ட. நான் சொல்லுவேன், அதே போல தான் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கறது, நம்ம ஆயத்தமாக வந்திருக்கோமா? யாருக்கு முன்னால் வர்றோம்? தேவனுக்கு முன்பாக இல்லை, ஒரு பரிசுத்த தேவனுக்கு முன்பாக வர்றோம்.
ஒரு பரிசுத்தமாக்குற தேவனுக்கு முன் பாடுறோம். இன்றைக்கு காலை நம்மை பரிசுத்தமாக்குற வேலையா இருக்கலாம். இந்த காலை நம்மை ஆசீர்வதிக்கிற வேலையா இருக்கலாம். இந்த காலை நம்மை ஆவினால் நிரப்புகிற வேலையா இருக்கலாம். கர்த்தர் நம்மை எச்சரிக்கிற வேலையா இருக்கலாம். நம்மை உணர்த்துகிற வேலையா இருக்கலாம். நம்மை ஒப்பு கொடுக்க பண்ணுகிற வேலையா இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு நம்ம என்ன கிரியை செய்ய போகிறார் என்று தெரியாது. மோசே சொன்னது போல, நாங்கள் அங்கே போய் சேருகிற வரைக்கும் நாங்கள் எப்படி ஆராதிக்கணும் எங்களுக்கு தெரியாது என்று சொன்னானே, அதே விதமாக நீங்க தேவ சமூகத்தில் இன்றைக்கு ஆண்டு என்னை எப்படி சந்திப்பார்? இன்றைக்கு மகிழ பண்ணுவாரா? இன்றைக்கு அழ பண்ணுவாரா? இன்றைக்கு பாட்டையே பாட பண்ணுவாரா? நீங்கள் சில வேளைகளை பாருங்க, காலையில் வெறும் பாட்டாவே பாடி முடிச்சிருவோம். சில வேளைகள் அப்படியே அந்நிய பாஷை பேசி முடிச்சிருவோம். சில வேளை அப்படியே கலிகூர்ந்து முடிச்சிருவோம். இது எவ்ரிடே தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ். நேற்றைக்குள்ள அனுபவம் இன்றைக்கு இல்லை. அப்ப தேவன் என்னை நிரப்புவதற்கு ஏற்ற விதமாக நான் என்ன பாத்திரத்தை பரிசுத்தமாக கொண்டு போய் நான் ஆயத்தமாய் காத்திருப்பேன். ரெண்டாவது காலை வேளை என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிகாலை நாம் ஆயத்தமாகி காத்திருக்கிற மாத்திரம் அல்ல, ரெண்டாவது கர்த்தர் காலை வேளையில் எப்படி தேடணும்னு கேட்டிங்கன்னா, 22ஆம் அதிகாரம் ஆதியாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அதிகாலையிலே எழுந்து தன் கழுதையின் மேல சேணம் வைத்து தன் வேலைக்காரரில் தன் மகனை கூட்டு போறான். காரியம் என்ன? அதிகாலை எதுக்கு எழும்பினார்னு கேட்டீங்கன்னா, பலியிடும்படியாக, அல்லது இன்னொரு விதமாய் சொல்லும்படி அதிகாலையில எதுக்கு போனார்னு கேட்டீங்கன்னா, அர்ப்பணம் செய்யும்படியாய், பலியிடும்படியாய், அல்லது ஒப்பு கொடுக்கும்படியாய். நாம் இன்றைய காலையில் எதுக்கு போகிறோம் சொல்லுங்க? நம்முடைய தேவைகளை பெற்றுக்கொள்றதுக்கு. எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும். நம்ம காலையில் கடவுளை தேடுறதுக்கு காரணம் பெற்றுக்கொள்றதுக்கு. ஆனால் உண்மையாக ஆண்டு அனுபவத்தை வச்சிருக்காரு காலையில் தேவனுக்கு கொடுக்கறதுக்கு. எதை கொடுக்கறதுன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நேசிக்கிறவைகள், நம்முடைய வாழ்க்கையில் பிரதானமானவைகள், நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமானவைகளை ஆண்டவர் கையிலே தேவ பயத்தோடு நாம் ஒர்ப்பணிப்போமானால் ஆண்டவர் சொல்வார், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நீ எனக்கு பயந்து என்னை ஒப்பு கொடுத்ததினால், உனக்கு நேசமானது, உமக்கு பிரியமானது இவைகளை நீ ஒப்பு கொடுப்பாயானால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் சொல்றேன் அருமையானவர்களே, அதிகாலை வேளை பெற்றுக்கொள்ளுகிற வேளை அல்ல, அதிகாலை வேளை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிற வேளை. காலையிலே போய் தேவனுக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து பாருங்கள். அதனால தான் பவுல் சொன்னாரு, ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, நீங்கள் தேவனுக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து அந்த சித்தத்தை அறிந்து உங்கள் சரீரங்களை அவருக்கு ஒப்பு கொடுங்கள், அதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. என்ன இன்னைக்கு ஆராதனை என்ன நினைச்சிருக்காங்க? நல்லா கைத்தட்டி பாடணும், நல்லா எப்பா கொட்டடிக்கிறோம், நல்லா சிப்பிடி அடிப்பா, நல்லா குதிக்கணும், நல்லா உற்சாகமாக பாடணும். அப்பா இன்னைக்கு ஆராதனை பிரமாதமாக இருந்துச்சு. நான் சொல்லுவேன், ஆராதனை என்னன்னு கேட்டிங்கன்னா அர்ப்பணம். நான் பொதுவாக ஆராதிக்கும் சொல்கிறது, ஆராதனை எப்படி ஆரம்பிக்கலாம், முடிவு எங்கே முடியும்னு கேட்டிங்கன்னா அர்ப்பணத்தில் முடியணும். நாம் என்ன தான் பாட்டு பாடி, நம்ம என்ன தான் நடனம் ஆடி, என்ன தான் குதிச்சு, என்ன தான் டான்ஸ் ஆடி, என்ன தான் அந்நிய பாஷைகளை பேசிட்டு நம்முடைய கையையும் வாயையும் ஒப்பு கொடுக்காமல் போயிட்டோமானால் தேவன் என்ன செய்வான்னு நினைக்கிறீங்க? நமக்கு பிரியமானதை நாமே வச்சுக்கிட்டா தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் இயேசுவின் நாமத்திலே தாழ்மையாய் சொல்லுவேன், நம்மை அர்ப்பணிக்கிறது வசனம். கிறிஸ்தவ வாழ்க்கை எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நாம் எவ்வளவு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறோமோ அவ்வளவுதான். அவர் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரைக்கும் என்ன செய்வார்? காத்துக்கொள்வார். மணவாட்டி சொல்லுவாள், சங்கீதங்களின் புஸ்தகம் உன்னத பாட்டின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா,
அதிகாலமே என்ன செய்வேன், திராட்சை தோட்டத்துக்கு போவோம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை என்ன செய்வேன் சொல்லுங்க, எதை தருவேன்? என்னுடைய நேசத்தினுடைய உச்சிதம், என்னுடைய அன்பினுடைய உச்சிதத்தை தெய்வமே நான் உமக்கு தருவேன், என் மணவாளனுக்கு தருவேன், உச்சிதமானதை நான் உமக்கு தருவேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் சொல்லுவேன், சங்கீதம் 37:5 உங்களுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். ரோமர் 6:19 உன்னுடைய அவயவங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். 1 பேதுரு 2:23 உங்களுடைய வழக்குகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நியாயமாய் தீர்ப்பு செய்வார். நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்க. அதிகாலையில் ஒப்புவிக்கிறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையை நான் ஒப்புவிக்கிறேன் ஐயா, என் வழி எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, என் நினைவுகள் எனக்கு வேண்டாம், என் அவயவங்களை கிரியேட் செய்கிற அசுத்த ஆவிகள் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா, ஒப்பு கொடுக்கிறேன். நான் சொல்லுவேன், அதிகாலையில் என் நேசத்தினுடைய உச்சிதங்களை நான் உமக்கு தருகிறேன். 3வது நேரம் இல்லை விலைக்கு சொல்றதுக்கு. 3வது அதிகாலை ஆண்டு எது கூப்பிடுறாருன்னு கேட்டிங்கன்னா 34 யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் முதல் 2 வசனங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா, மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ ஆயத்தமாகி காலையிலே அந்த மலைக்கு வா, அங்கே அந்த கற்பலைகளை என்ன செய்வேன், வசனத்தை எழுதுவேன், என்னுடைய வாக்கியத்தை நான் காலையில். நீ எப்படி வரணும், ஆயத்தமா வரணும். நீ வந்தியானா என்ன செய்வேன்னு கேட்டீங்கன்னா, உன்னுடைய வசனத்தை எழுதுவேன், நீ செய்ய வேண்டிய பிரமாணத்தை உன்னுடைய இருதயத்திலே நான் எழுதுவேன் என்று சொன்னார். நீங்கள் எரேமியா 31:33 வாசித்தீங்கன்னா, நான் அவர்கள் இருதயத்திலே என்னுடைய வார்த்தை எழுதுவேன், ஒரு புதிய உடன்படிக்கை நான் அவர்களோடு பண்ணுவேன், நான் வசனத்தை இருதயத்தில் எழுதுவேன். இப்போ யாரா இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள், அவங்க என் ஜனம். யார் அவங்க? இருதயத்தில். காலையில் ஏன் தேவ சமூகத்துக்கு வரோன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் வசனத்தை எழுதணும். நான் சொல்லுவேன், எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இருதயத்தில் என்ன எழுதணும்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் வசனத்தை எழுதணும், வசனத்தை உங்களை காட்டணும். நான் சொல்லுவேன், நீங்கள் வசனத்தோடு எழும்புங்க, நீங்கள் எழும்பும் போதே வசனத்தோடு எழும்புங்க. நீங்கள் தேவ சமூகத்துக்கு போங்க. கர்த்தருக்கு தெரியும் இன்னைக்கு என்ன பிரச்சனையை மீட் பண்ண போறேன்னு தெரியும், நீ எந்த வழி நடக்கணும்னு தெரியும். கர்த்தர் வேதம் சொல்லுது, உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். பாதைக்கு வெளிச்சம். வெளிச்சம் பின்னால வருமா முன்னால வருமா? நீங்க ஒரு பாதையில இடராம போகணுமானா வெளிச்சம் முன்னால வேணுமா, வெளிச்சம் பின்னால வரணுமா? முன்னால. வெளிச்சம் முன்னால வந்துதானா தூரத்தில் உள்ள தடைகளை கூட நீங்க பாக்குறீங்க. ஆண்டவர் காலையிலே சந்திக்க போகிற பிரச்சனை, வாழ்க்கை ரொம்ப அமைதியா போக போறது இல்ல, வாழ்க்கை ரொம்ப வெற்றியா போக போறது இல்ல. உன்னை தாக்கு பிடிக்க என்னன்னு கேட்டீங்கன்னா, காட்ஸ் வேர்ட். தேவன் எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் உடைய இதயத்தில் அனுபவத்தை எழுதி வைக்கிறார். காட்ஸ் வேர்ட், வசனத்தை. ஆகினால் தான் சொன்னா, இரவும் பகலும் உடைய வேதத்திலே தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் ராத்திரியும் பகலும் அதை தியானிக்கிறான், அந்த வசனத்தை யோசிக்கிறான். இன்றைக்கு ஆண்டவர் என்னோட பேசினார். கர்த்தர் காலையிலே வசனம் தந்தார். கர்த்தர் இன்றைக்கு என்னோட பேசினார். நான் சொல்லுவேன், எவ்ரிடே நீங்க நியூஸ் பேப்பர் வாசிக்கிற மாதிரி எவ்ரிடே உங்களுக்கு ஒரு வசனம் இருக்கு, கர்த்தர் உங்களோட பேசுறது இருக்கு. அதுதான் உங்களுக்கு வசன வெளிச்சம். தேவன் அதை என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த வசனத்தை என்ன செய்கிறார் என்றால் எழுதுகிறார். அவர் எழுதணுமானா ஒரு காரியம் நடக்கும். எசேக்கியேல் புஸ்தகம் 36
26, 27 வசனத்தை வாசித்தீங்கன்னா, கல்லான இருதயத்தை என்ன செய்வேன்? எடுத்துருவேன். சதையான இருதயத்தை என்ன செய்வேன்? வசனத்தை எழுதணுமானா என்னது எடுக்கணும்? நம்ம இருதயம் கடினப்பட்டு போய் இருக்குங்க. எத்தனையோ காரியங்களால் கடினப்பட்டு போய், நான் சொல்லுவேன், காலை வேலை தான் தேவன் நம்மை உடைக்கிற வேலை. உங்கள் வாழ்க்கை அனுபவத்தை கொண்டு வாங்க. சேஞ்ச் ஆஃப் அவர் ஹார்ட். உங்கள் இருதயம் எப்படி மாறணும்னு சொன்னீங்கன்னா, நம்முடைய கடினப்பட்டு போகணும். அதனால தான் சங்கீதக்காரன் சொன்னால், ஆண்டவரே நீர் பலியை விரும்புறதில்லை, விரும்பினால் நான் செலுத்துவேன். உமக்கு என்ன வேணும்னு கேட்டீர்னா, ஆண்டவரே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிக்கவே மாட்டீர். நீங்கள் காலையில் போய் தேவ சமூகத்தில் போய் உங்கள் கல்லான இருதயத்தை, உங்கள் கடினமான இருதயத்தை நீங்கள் ஆண்டருக்கு முன்னே கொண்டு போய் பாருங்கள். கர்த்தர் அந்த கல்லான இருதயத்தை எடுத்துட்டு சதையான இருதயத்தை ஆண்டவர் அங்கே வைத்து என்ன செய்கிறார் என்று கேட்டிங்கன்னா, வசனத்தை எழுதுகிறார். வசனத்தை எழுது. நான் சொல்லுவேன், வசனம் வழிகாட்டும், வசனம் பரிசுத்தம் பண்ணும், வசனம் எச்சரிக்கும், வசனம் உன்னை குணமாக்கும், வசனம் உன்னை பலப்படுத்தும், வசனம் உன்னை உயர்த்தும். இந்த வசனத்தினுடைய எப்போ நடக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏர்லி மார்னிங். நான் சொல்லுவேன், நீங்கள் கர்த்தருக்கு நீங்கள் ஆயத்தமாகி நீங்கள் காத்திருப்பீர்கள், ஆனால் நீங்கள் நிச்சயமாய் கர்த்தரை காண்பீர்கள். இந்த ஏர்லி மார்னிங் நீங்கள் தேவனை சந்திக்க நீங்கள் ஆயத்தமாக வர்றீங்களா, இல்லை வழக்கத்தின்படி வர்றீங்களா? உங்கள் ஜெபம் வழக்கமா, உங்கள் ஜெபம் எதிர்பார்ப்போடு நீங்கள் வர்றீங்களா? இதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு மாத்திரம் இல்லை, எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் காலை தேவன் என்னை சந்திக்கிறார். வேதம் சொல்லுகிறது, காலைதோறும் என்னை விசாரிக்கிறதற்கு நான் எம்மாத்திரம். அப்போ காலைதோறும் என்ன இருக்கு? கர்த்தருடைய விசாரணை இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்போ நான் சொல்லுவேன், கர்த்தர் காலையில் விசாரிக்கிறார். விசாரிச்சா என்ன செய்யுங்க? கவலையை வச்சிருங்க. ஆகினால தான் மோசே சொன்னார், வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூறும்படி காலையிலே உம்முடைய கிருபையினால் என்னை திருப்தியாக்குங்கப்பா. நம்ம வாழ்நாள் மகிழ்ச்சியாக இருக்கணுமானா, நம்முடைய சம்பளமோ, நம்முடைய பதவிகளோ, நம்முடைய பட்டங்களோ, இந்த உலகத்தில் உள்ள மேன்மைகளோ ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க முடியாது. நீங்கள் இரவும் பகலும் வாழ்க்கையை சந்தோஷமாய் வைத்திருக்கணுமானா, காலையில் ஆயத்தமாகி வாங்க. எதை பெறுகிறதுக்குன்னா, கிருபையை பெறுகிறதற்காக. அங்கே நிணத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தி ஆகும். என் ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது ஆண்டவரே. நான் உம்மை துதிப்பேன் ஐயா, நான் உம்மை துதிப்பேன். The early morning, அதிகாலையிலே கர்த்தரை நான் தேடுவேன், ஆயத்தமாகி தேடுவேன். உம்முடைய வசனம் என் இருதயத்தில் எழுதப்படும்படி நான் அர்ப்பணித்து தேடுவேன். ஆண்டவரே, எனக்கு பிரியமானது எல்லாம் உமக்கு ஒப்பு கொடுத்து அதிகாலையிலே நான் தேடுவேன். ஆனால் அவன் தேடின காலத்தில் எல்லாம் தேவன் அவனை வாய்க்க பண்ணினார் என்று எழுதியிருக்கிறது போல, நம்முடைய வாழ்க்கையிலையும் காலையிலே தேவனை தேடி நம்முடைய கர்த்தரை காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. நம்ம எல்லார் கண்கள் மூடி ஜெபம் பண்ணோம். அருணோதயம் எழுந்தேடுவோம், பரன் இயேசுவை துதிப்போம். அருணோதயம் எழுந்தேடுவோம், பரன் இயேசுவை துதிப்போம்.
பரமானந்தம் பாரனோடுற வாழவோ அருணோதயம் பரமானந்தம் பாரனோடுற வாழவோ இதை போன்றோரு அருணோதயம் எமை சந்திக்கும் மனமே இதை போன்றோரு அருணோதயம் எமை சந்திக்கும் மனமே ஆயன் ஆனந்தம் ஜோதி சோரியனா எந்த நேசர் எழும்போம் நாள் ஆயன் ஆனந்தம் ஜோதி எந்த நேசர் எழும்போம் நாள். தீர்மானிப்போம், ஆண்டவரே என் காரியங்கள் எல்லாம் வாய்க்கணுமானா நான் நம்மை தேடுகிறவனாய் இருக்கிறேன். அதிகாலையிலே ஆயத்தத்தோடு தேடுகிறேன். அதிகாலையிலே வசனத்தோடு தேடுகிறேன். அதிகாலையிலே எனக்கு உச்சிதமானவைகளை எல்லாம் உமக்கு நான் படைத்து தேடுகிறேன். எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. என் அதிகாலை வேளை உம்மோடு உறவாடுகிற வேளையாக, உம்மோடு ஐக்கியப்படுகிற வேளையாக, உமக்கு அர்ப்பணிக்கிற வேளையாக எனக்கு மாற்றி தரும்படி உம்முடைய திருக்கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன். அடியானுக்கு அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த அனுபவத்தை தாரும். இந்த செய்தி நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இது கேட்கறதுக்கு மாத்திரம் அல்ல, இந்த நாள் முதல் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபைக்கு மாத்திரம் அல்ல, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்கும் அதிகாலை ஒரு புதிய அனுபவத்தோடு நாங்கள் அனுபவித்து எங்கள் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்று நாங்கள் சொல்லத்தக்கதாக, அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது, நான் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்று நாங்கள் சாட்சி சொல்ல, வருகிற மாதம் எங்கள் காரியங்கள் எல்லாம் வாய்த்தது என்று நாங்கள் சொல்லி சாட்சி சொல்ல எங்கள் ஒவ்வொரு அனுக்கிரகம் செய்ய உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.